பொதுநலன் வழக்கு ஒன்றில் கும்பகோணத்தில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது. தொடர்ந்து கும்பகோணம் மேலகொட்டையூர் ரோட்டுக்குளம் அருகில் உள்ள பழமையான விநாயகர் கோவில் நீர்நிலை ஆக்கிரமிப்பில் இருப்பதாக கூறி இடிக்க மாநகராட்சி தீவிரம் காட்டியது. கோவிலை இடிக்க பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் கும்பகோணம் திருவையாறு சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலகொட்டையூர் சித்தி விநாயகர் கோயில் இது ஒரு ஐயர் 300 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் முனிசிபாலிட்டி தற்போது அந்த ரெக்கார்டை மாற்றிட்டு அதாவது முனிசிபாலிட்டி குளம்னு ஆக்கியிருக்காங்க. அதுவே மட்டும் சட்டப்படி தப்பு. இந்த குளத்தை முழு சர்வே பண்ணி இழுக்கணும்னா ஒரு இபி போஸ்டும் இருக்காது, தார் ரோட்டில் போகிற பஸ்ஸும் இருக்காது, ஊருக்குள்ளே போகிற இந்த இடமும் இருக்காது. அதனால இந்த கோயில் எந்த இடையூறு இல்லாமல் இருக்குது. எல்லா அதிகாரியும் வந்து பாருங்க, இந்த இடத்த எங்களுக்கு கோயிலை காப்பாற்றி கொடுங்க. நாங்கள் ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணோம். அதிகாரி எங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணி நாங்கள் அந்த கோயிலை இடிக்க மாட்டோம், நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு தரணும்னு சொன்னதுனால இப்போதைக்கு நாங்கள் ஊரில் காத்திருப்பு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். தற்காலிகமாக உட்காந்துருக்கோம், சாப்பாடுலாம் சொல்லி சமைச்சு உட்காந்துருக்கோம். எத்தனை மணி நேரம் இருந்தாலும் இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டோம். நீங்கள் எங்களுக்கு கோயிலை காப்பாற்றி கொடுத்தே ஆகணும். ஸ்பாட்டிற்கு விரைந்த மாநகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் அமைதி கூட்டம் நடத்தி முடிவெடுக்கப்படும், அதுவரை கோவில் இடிக்கப்பட மாட்டாது என உறுதியளித்தனர். அதை ஏற்று போராட்டக் குழு கலைந்து சென்றது. மறியலால் கும்பகோணம் திருவையாறு சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.